ஓம் நமச்சிவாய சிவாய நமக. சிவனின் அருளோடு நீ என்றும் நன்றாகவே இருப்பாய். நீ தலைகீழாக நின்றாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும். நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்து கொண்டே இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இதையெல்லாம் சாத்தியப்படாது, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியாக வேண்டும். நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவிதான் ஆக வேண்டுமென்று நீ எனக்கே கட்டளை போடுகிறாய். நீ என் செல்ல குழந்தைதானே? அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கி உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உனது வாழ்வில் மிகச் சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் நீ என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையுமே உனக்கு தருகிறேன். இதனோடு ஆன்மீக சுகத்தையும் நான் சேர்த்து வழங்குகிறேன். உன்னை நான் தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் அல்லவா? அதே போன்று நிச்சயமாகவே நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தருவேன். நான் வாக்கு மீற மாட்டேன். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக பற்றிக்கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். அனைத்துமே உனக்கு சுபமாக நடக்கும். வருங்காலத்தை நினைத்து நீ கவலைப்படாதே. வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படு.